இன்று மாலை 5 மணிக்கு நாடாளுமன்ற மக்களவையில் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து உரையாற்றுகிறார். ஜார்க்கண்டின் ராம்கரில் ராகுல் காந்தி இந்திய நீதி யாத்திரை. ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் திரண்டு வரவேற்பு. ஜார்க்கண்டில் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஷேக் பிகாரி திகாயத் உம்ரா சிங் நினைவிடங்களில் ராகுல் காந்தி அஞ்சலி. 1857 ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டவர்களை நினைவு கூர்ந்து மரியாதை. மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே தரப்பு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய மறுத்த சபாநாயகரின் முடிவை எதிர்த்து உத்தவ் தாக்கரே தரப்பு மனு. விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். நடப்பாண்டின் இறுதியில் பெண் ரோபோ வியோமித்ராவை விண்ணுக்கு அனுப்புகிறது இஸ்ரோ. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். பாஜக எம்பி ரீட்டா பகுகுணாவுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிப்பு. 2012 சட்டப்பேரவை தேர்தலின் போது நடத்தை விதிகளை மீறிய புகாரில் லக்னோ நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் சட்டமன்றம் வருகை. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் சட்டமன்றத்திற்கு வந்தார். பாஜகவில் சேர சொல்லி வற்புறுத்துவதாக டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கூறுவது சுத்த பொய். மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் தொடர்பு இருப்பதாலேயே அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைப்பதாக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் விளக்கம். மும்பையில் மத வெறுப்பு பேச்சு பேசியதாக இஸ்லாமிய பிரச்சாரகர் கைது. விடுவிக்க கோரி திரளானோர் கட்கோபார் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. இமாச்சல பிரதேசத்தின் காராபதார் பகுதியில் கடும் பனி. மலை அடிவாரத்தில் வெள்ளை குவியலாக காட்சியளிப்பு. பனியால் மூடப்பட்ட ஸ்ரீநகரின் கழுகு பார்வை காட்சிகள். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியது கனிமொழி தலைமையிலான நாடாளுமன்ற திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. முதற்கட்டமாக தூத்துக்குடியில் அனைத்து தரப்பு மக்களிடம் கருத்து கேட்பு. அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சுற்றுப்பயணம் தொடக்கம். சென்னை வேலப்பன் சாவடியில் அனைத்து தரப்பு மக்களிடம் கருத்து கேட்பு. ஸ்பெயினில் இன்று பல முதலீட்டாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆம்போ வேல்ஸ், இங்க டீம், கார்லன் உள்ளிட்ட நிறுவன அதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்கிறார். தருமபுரி மாவட்டம் அரூரில் கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலய தொடக்க விழா. அலங்கரிக்கப்பட்ட டிராக்டரில் வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் வரவேற்பு.
திண்டுக்கல் கரூர் நிர்வாகிகளுடனான திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவை குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறியும் ஐவர் குழு. கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு. வரும் தேர்தலில் தொகுதியை திமுகவிற்கு ஒதுக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதியிடம் வலியுறுத்தல். நான்கு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதி கொடுக்கும் கட்சியுடன் மட்டுமே தேமுதிக கூட்டணி வைக்க உள்ளதாக தகவல். இதில் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன், மைத்துனர் சுதீஷ் ஆகியோர் போட்டியிடும் வகையில் தொகுதிகள் கேட்கப்படும் என கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவே தமிழகத்தில் பாஜக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தகவல். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. சென்னை அமைந்தக்கரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தலைமை தேர்தல் அலுவலகம் கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் மாநில தலைவர் அண்ணாமலை திறந்து வைப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மலிவு விலை உணவகம் விரைவில் அமைக்கப்பட்டு தரமான உணவுகள் வழங்கப்படும். புதிய காவல் நிலைய அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட பின் அமைச்சர் சேகர் பாபு தகவல். இடத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற CEO பார்த்திபன் அவர்களும் இது குறித்து 2 முறை கலந்தாலோசனை செய்திருக்கின்றோம். வெகு விரைவில் உணவகத்தை ஏற்படுத்தி தருவோம். அது விலை குறைவான தரமான உணவாக இருக்கும். சேலம் மாவட்டத்தில் 33 வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 23 பேரை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைகளிலே நிறுத்தம். சேலம் வெள்ளாளப்பட்டி ஊராட்சி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை மிரட்டிய ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர். கொம்பனை ஓம்புகள் எந்த கொம்பனை வந்தாலும் என் வெள்ளாண்டி ஸ்கூல்ல வேலை செய்ய முடியாது. புரியுதா? நான் பாத்துக்கிறேன். இந்த கொம்பனை ஓம்புகள் எந்த கொம்பனை வந்தாலும் என் வெள்ளாண்டி ஸ்கூல்ல வேலை செய்ய முடியாது. புரியுதா? கழிவறை கட்டும் பணிக்கான டெண்டரை தனக்கு வேண்டியவர்களுக்கு கொடுக்காததால் ஆத்திரம் என தகவல். திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் வாகன தணிக்கையின் போது மதுபோதையில் வழக்கறிஞர் ரகளை, பெண் காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய காட்சிகளால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் மே மாதம் தொடங்க உள்ள உலக புகழ்பெற்ற ரோஜா கண்காட்சி. 32,000 ரோஜா செடிகள் கவாத்து பணி தொடங்கியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.